இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சாதாரண சினிமா பத்தின தகவல் கிடையாது. சினிமா உலகத்தோட வரைபடத்தையே மாத்தி எழுதின ஒரு அதிசயம்னு சொல்லலாம். 2009 வெளியான அவதார் படத்தை தியேட்டர்ல பார்த்தப்போ ரசிகர்களான நமக்கு என்னெல்லாம் தோணிருக்கும், நிஜமாவே இது போல ஏலியன்ஸ்லாம் இருக்கோ, அங்கதான் போய் ஷூட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு ஒரு நிமிஷமாச்சு யோசிச்சிருப்போம். ஆனா இந்த பேண்டோரா உலகத்துக்கு பின்னாடி ஜேம்ஸ் கேமரன்ங்கிற மேத 12 வருஷங்கள் காத்திருந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் அந்த கதையை ஒரு கனவுல இருந்து உருவாக்குனாருன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு இந்த வீடியோல அவதார் படத்தை பத்தி இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத, உங்களை ஆச்சரியப்படுத்துற 15 அதிரடியான ரகசியங்களை தான் உங்களுக்காக நடத்தி வந்திருக்கேன். ஆக்டர் மேட் டேமன் எப்படி $600 மில்லியன் மிஸ் பண்ணாருன்ற தகவல், அப்புறம் நாவி மக்கள் ஏன் நீல கடல்ல இருக்காங்க, ஷூட்டிங்கை ஏன் இவ்வளவு ரகசியமா வச்சுட்டு இருந்தாங்க, இப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கலாம்னு கிளிக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தகவல் வச்சு புதுசா இருக்கும். அதிகமா பேச வேண்டாம், நானும் உங்கள் நரேஷன். வீடியோக்குள்ள போலாம். அவதார் படம் பற்றிய முதல் தகவல். இந்த அவதார் படத்தோட பிரம்மாண்டத்தை ஸ்கிரீன்ல பார்த்தப்போ நம்ம எல்லாருமே மலைச்சு போய் நின்று இருப்போம். ஆனா இந்த படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் இந்த படத்தோட கதையை 1994 எழுதி முடிச்சிட்டாராம். ஆனா அப்ப இருந்த தொழில்நுட்பம் இந்த பேண்டரா உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு போதுமானதா இல்லையா? இந்த கதையை எப்படி நிஜமாவே தத்ரூபமா ஸ்கிரீன்ல காட்ட போறோம் அப்படின்னு ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் தவிச்சிட்டு இருந்திருக்காரு. இப்படியே மாதங்கள் கடந்து போது ஒரு டைம்ல லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்துல இந்த கோலம் கேரக்டரை சிஜி மூலமா தத்ரூபமா உயிர் கொடுத்ததை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இதை பார்த்ததும் எஸ், அவதார உருவாக்குறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு இந்த படத்தோட வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் காத்திருந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரோட கற்பனையில இருந்த அந்த பேண்டரா உலகத்தை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் மலைக்க வச்சாரு. ஒரு படைப்புக்கு 12 வருஷம் காத்திருக்கிறதுலாம் ஜேம்ஸ் கேமரனோட விடாமுயற்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். ரெண்டாவது தகவல், $400 மில்லியன் பட்ஜெட். அவதார் படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆனாலும் ஆரம்பத்துல அவதார் படத்தோட ஸ்கிரிப்டை பார்த்து எல்லாரும் பயந்துருக்காங்க. 1999லயே இந்த ஸ்கிரிப்டை ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் கையில வச்சுட்டு இருந்தப்போ அந்த படத்துக்கான அப்போதைய பட்ஜெட்டை போட்டு பார்த்தா அது கிட்டத்தட்ட $400 மில்லியன் மேல போய் நின்று இருக்கு. அந்த காலத்துல இவ்வளவு பெரிய தொகையை ஒரு படத்துக்கு போடுறதுங்கிறதுலாம் தற்கொலைக்கு சமமான விஷயம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நினைச்சிருக்காங்க. இதனாலேயே ஹாலிவுட்ல இருக்கிற எந்த ஸ்டுடியோஸும் இந்த படத்துக்கு காசு போடுறதுக்கு வரலையாம். நான் ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் மனம் தளராம நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சே தீர்வேன்னு மன உறுதியோட இருந்ததா சொல்றாங்க. இருந்தாலும் அவதார் படத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும்ன்ற முனைப்புக்காக கதையில பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி 10 வருஷம் கழிச்சு பேண்டோராவை கொண்டு வந்து உலகத்தையே மிரள வச்சாரு. ஜேம்ஸ் கேமரனோட இந்த தைரியம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல அவர் உட்கார வச்சிருக்கு. மூன்றாவது தகவல், ஜேம்ஸ் கேமரனின் அம்மாவின் கனவு. நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அந்த நாவி மக்கள் ஏன் நீல கலர்ல இருக்காங்க, ஏன் சாதாரண மனுஷங்க மாதிரி இல்ல? இதுக்கு பின்னாடியும் ஒரு சென்டிமெண்டான கதை இருக்கு. ஜேம்ஸ் கேமரனோட அம்மாவுக்கு ஒரு தடவை விசித்திரமான கனவு வந்திருக்கு. அதுல 12 அடி உயரத்துல ரொம்ப அழகான நீல கலர்ல பெண் ஒருத்தி வரா மாதிரி கனவு கண்டிருக்காங்க. இந்த கனவை ஜேம்ஸ் கேமரன் கிட்ட ரொம்ப வியந்து போய் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. தன்னோட அம்மா சொன்ன அந்த நீல கலர் பெண்ணோட பிம்பம் ஜேம்ஸ் கேமரன் அவர்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த அவதார் படத்தோட கதையை ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் எழுத ஆரம்பிச்சப்போ அந்த கதையில வர நாவீன மக்களுக்கு தன்னோட அம்மா கனவுல வந்த அதே நீல கலரை கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு அழகான கனவு இன்னைக்கு ஒரு உலக புகழ்பெற்ற கதாபாத்திரமா உருவெடுத்து. நாலாவது தகவல், படத்தின் ரகசியம் ப்ராஜெக்ட் 080. படத்தோட கதை வெளியே லீக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக படக்குழுவினர் என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த படத்துக்கு அவதார்னு பேர் வச்சா வெளியில லீக் ஆயிடுமோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமோ அப்படின்னு பயந்து இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க ப்ராஜெக்ட் 080 அப்படின்னு ரகசிய பேர் வச்சுதான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி தியேட்டர்களுக்கு அனுப்பும்போது கூட ரெட் பேர்டு அப்படிங்கிற ஒரு போலியான பேரை வச்சுதான் எல்லா ப்ராசஸுக்கும் தியேட்டருக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு சினிமாவுக்கு கூட இவ்வளவு ரகசியம் வைக்கணுமா அப்படின்னு தோணுது. ஆனா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ரசிகர்களுக்கு தியேட்டர்ல கிடைச்ச அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளால சொல்ல முடியாதாம். இதுக்கு படக்குழுவினர் மெயின்டைன் பண்ண ரகசியம் தான் முக்கிய காரணம். ஐந்தாவது தகவல், கார்லயே வாழ்ந்த நாயகன். இந்த படத்தோட ஹீரோ, அதாவது ஜாக் சலி கதாபாத்திரத்தில் நடிச்ச சாம் ஒர்த்திங்டனை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவரு இந்த படத்தோட ஆடிஷனுக்கு வந்தப்போ அவரோட நிலைமை, அவருக்கு தங்குறதுக்கே இடம் கிடையாதாம். தன்னோட கார்ல தான் அவர் தங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப சோகமா, ரொம்ப மன விரக்தியில, ஒரு கட்டத்துல தன்னம்பிக்கையெல்லாம் எழுந்து எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுது அப்படின்னு எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருந்த டைம்ல தான் இந்த படத்தோட வாய்ப்பு சாமுக்கு கிடைச்சிருக்கு. ஆடிஷன்ல ஜேம்ஸ் கேமரன் முன்னாடி சாம் நின்னப்போ அவர் டைலாக் பேச சொல்லி சொல்றாங்க. சாம் ஒரு ஏமாற்றம் கலந்த கோபத்தோட அவர் பேசின
விதம் ஜேம்ஸ் கேமரன் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். கார்ல வாழ்ந்தவர் உலகமே கொண்டாடுற ஒரு சூப்பர் ஸ்டாரா உயர்ந்தாரு. இது ஒரு சினிமாத்தனமான கதையா நம்ம எடுத்துக்காம ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் ஓவர் நைட்ல நடந்திருக்கு பாருங்க. ஆறாவது தகவல், மேட் டேமனின் மிகப்பெரிய மிஸ்டேக். இன்னைக்கு நம்ம அவதார் படத்துல ஜேக் சல்லியா, சாம் வொர்த்திங்டனை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டோம். ஆனா ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரோலுக்கு வேற சில பேரை தான் சூஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாலிவுட்டோட டாப் ஸ்டார் மேட் டேமன் அவர்களை தான் இந்த கேரக்டருக்காக சூஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆனா அவரு அந்த டைம்ல வேற சில படங்கள்ல ரொம்ப பிஸியானதுனால இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பை தட்டி விட்டுருக்காரு. இதனால ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் அவதார் படத்தோட லாபத்துல மேட் டேமனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு தர்றதா கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது இந்த படத்துல நடிக்கிறதுக்காக இந்த கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் மேட் டேமன் அவர்கள் இந்த வாய்ப்பை மறுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணா மேட் டேமன் கிட்டத்தட்ட $600 மில்லியன் படத்தை நோன்னு சொல்றது மூலமா இருந்திருக்காரு. ஏன்னா இந்த படம் அவ்வளவு பெரிய வசூல வாரி குவிச்சிச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் வருத்தப்படுத்தா அவரை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்றாங்களாம். ஏழாவது தகவல், ஜுராசிக் பார்க் ஒலிகள். பாண்டோரா கிரகத்தில் இருக்கிற அந்த விசித்திரமான மிருகங்கள், விலங்குகள் இதெல்லாம் கொடுக்குற சத்தத்தை கொஞ்சிருக்கீங்களா? இதுலயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஜேம்ஸ் கேமரன் தன்னோட நண்பரோட படமான பழைய ஜுராசிக் பார்க் படத்துல பயன்படுத்தின அதே டைனோசர் சத்தங்களை தான் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அவதார்ல வர விலங்குகளுக்கும் பயன்படுத்தியிருக்காரு. இந்த பிரம்மாண்ட விலங்குகள் கத்தும் போது குளிரும் போது வர்ற சத்தம் நம்மளை மிரள வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஒரு தரமான விஷயம்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் மறுபடியும் எப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் உதாரணமா சொல்லலாம். இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஜுராசிக் பார்க் படத்தையும் ஜேம்ஸ் கேமரன் தான் இயக்க வேண்டியதா இருந்தது. ஒரு சில மணி நேரங்கள் டிஃபரன்ஸ்ல தான் இந்த வாய்ப்பு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கு போயிருக்கு. இல்லனா ஜுராசிக் பார்க் படத்தையும் ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் தான் இயக்கி இருப்பார். எட்டாவது தகவல், பவுல் ஃப்ரோமரின் புதிய மொழி. பாண்டோரா உலகத்துல இருக்கிற நாவி மக்கள் பேசுற மொழி ரொம்ப புதுசா இருக்கும் இல்லையா? இது ஏதோ ஒரு டம்மியான மொழி தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அதான் கிடையாதாம். இந்த மொழிக்குன்னு தனியா ஒரு இலக்கணமே இருக்காம். இதுக்காகவே பவுல் ஃப்ரோமர் அப்படிங்கிற ஒரு மொழியில் அறிஞரை இந்த படத்துல இதுக்காகவே வேலைக்கு வச்சாராம். இந்த பவுல் ஃப்ரோமர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை உருவாக்கி இந்த படத்துக்காக இந்த நாவி மக்கள் பேசுற மொழிக்காகவே தனியா ஒரு மொழியை உருவாக்கினாராம். இந்த நாவி மக்கள் பேசுற ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத கேட்கும் போதே படத்தோட டீடைலிங் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நம்மளால உணர முடியுது. இந்த படத்துக்காக ஒரு மொழியவே உருவாக்கியிருக்காங்க. 9வது தகவல், நாவி மக்களுக்கும் அவதார்களுக்கும் உள்ள வித்தியாசம். படத்துல ஜேக் சல்லி அவதாரா மாறும்போது அவர் ஒரு மாதிரியா இருந்திருப்பாரு. பாண்டாராவோட பூர்வகுடி மக்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க. இந்த உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். மனுஷங்க உருவாக்கின அவதார்களுக்கு 5 விரல்கள் இருக்கும், புருவங்கள் கூட இருக்கும். ஆனா அந்த பாண்டாரா உலகத்துல வாழ்ற ஒரிஜினல் நாவி மக்களுக்கு 4 விரல் தான் இருக்கும். இதை ஏன் இப்படி வச்சாங்கன்னா அவதார்கள் நாவி மனிதர்கள் இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இதை பர்பஸா வச்சிருக்காங்க. அதாவது உருவாக்குனதுக்கும் இயற்கையாவே இருக்கிறதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இப்படி வச்சிருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தை கவனிச்சவங்களுக்கு தான் ஜேம்ஸ் கேமரனோட மேதைத்தனம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். 10வது தகவல், மீன் போன்ற தாவரங்கள் இயற்கையிலிருந்து இன்ஸ்பிரேஷன். பாண்டோரா கிரகத்துல ஜேக் சல்லி ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு செடியை தொடுவாரு. அந்த செடி உடனே சுருங்கிடும். இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். ஆனா இந்த செடியை உண்மையான ஒரு செடியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதை வச்சிருக்காங்க. அதாவது கடலுக்கு அடியில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீவாம் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை பார்த்து தான் இந்த செடியை உருவாக்கினாங்களாம். இயற்கையாவே இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அதை எப்படி பிரம்மாண்டமான ஏலியன் கிரக செடியா மாத்திருக்காங்க பாருங்க. இதுவும் ஜேம்ஸ் கேமரனோட ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். 11வது தகவல், கேமரா இல்லாமலேயே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜேம்ஸ் கேமரன் கையில ஒரு கேமரா மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா அதுல லென்ஸ் இருக்காது. ஏன்னா இது அவர் கண்டுபிடிச்ச ஒரு விர்ச்சுவல் கேமரா. இதோட மேஜிக் என்னன்னா, ஒரு நடிகர் கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி நின்று நடிக்கும் போது ஜேம்ஸ் கேமரன் இந்த விர்ச்சுவல் கேமரா மூலமா பார்த்தா அந்த டிஜிட்டல் பாண்டோரா உலகம் அவர் கண்ணு முன்னாடி அப்படியே தெரியுமாம். அதாவது ஷூட்டிங் நடக்கும் போதே அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கேமரா மூலமா அவரால் விர்ச்சுவலா பார்க்க முடியுமா. சோ அந்த டைம்ல இது வந்து ஒரு விசித்திரமான டெக்னாலஜியாவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு பல படங்களுக்கு இதுதான் பேஸ்மெண்ட். 12வது தகவல், 60% கிராபிக்ஸ் 40% நிஜம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவதார் படம் முழுசுமே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துல வர 60% காட்சிகள் மட்டும்தான் கிராபிக்ஸ். மீதம் இருக்கிற 40% முழுக்க நிஜமான படப்பிடிப்பு தளத்துல நடந்தது. அந்த காடு, அந்த மலைகள், அப்புறம் அந்த பில்டிங்னு சில விஷயங்களை நிஜமாவே செட்டு போட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த காட்சிகளுக்கு மேலதான் அந்த டிஜிட்டல் மேஜிக்க, அதாவது அந்த கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நிஜத்துக்கும் டிஜிட்டல் உலகத்துக்கும் ஒரு சின்ன மெலிசான கோடு தான் இருந்திருக்கு. அதைத்தான் ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் ரொம்ப கச்சிதமாகவும் கவனமாகவும் கையாண்டிருக்காரு. 13வது தகவல், தாய்லாந்து மொழியும் ஒரு சுவாரஸ்யமான குழப்பம். இது கொஞ்சம் ஜாலியான தகவலா தான் இருக்கும். தாய்லாந்து மொழியில மெரைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மொழிபெயர்க்கும் போது ஒலி அமைப்புக்காக அவங்க, அதாவது மெரைன்ங்கிற வார்த்தைக்கு பதிலா நேவி அப்படின்னு அவங்களே பயன்படுத்திருக்காங்க. படத்துல ஜேக் சல்லி வந்து ஒரு மெரைன், அதாவது சோல்ஜர். பின்னாடி அவர் நேவி மக்களோட சேருவார். சோ இதான் ஸ்கிரிப்ட். ஆனா தாய்லாந்து ரசிகர்கள் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தப்போ அவரே நேவி, அதுக்கப்புறம் அவரே நேவியா மாறிட்டாரா, இதுனடா ஒரு மாதிரியா இருக்குன்னு ரொம்பவே குழம்பி போய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஆனா கதையோட ஓட்டம் இந்த சின்ன மிஸ்டேக்க அவங்கள மறக்கடிக்க வச்சு படத்தை சுவாரஸ்யமா ரசிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் மாறிச்சாம். ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் இதை திட்டமிட்டு செஞ்சாரான்னு தெரியல. ஆனா தாய்லாந்துல இந்த விஷயம் ஒரு சின்ன ஜாலியான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. 14வது தகவல்,
சஸ்பென்ஸ் ஆடிஷன். இந்த படத்தோட ஹீரோ சாம் வொர்த்திங்டனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்திருக்கு. அது என்னன்னா, அவர் ஆடிஷன் கொடுக்கும்போது அவரு எந்த படத்துக்கு நடிக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாதாம். ஏன்னா இந்த படத்தோட கதை லீக் ஆயிடக்கூடாதுன்னு ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாராம். சாம் வொர்த்திங்டனுக்கு இந்த கதையோட முழு ஸ்கிரிப்ட கூட கொடுக்கலையாம். வெறும் ஒரு சில காட்சிகளை மட்டும் கொடுத்து இதை நடிச்சு காட்டு, இதை பேசி காட்டுன்னு ஆடிஷன் பண்ணிருக்காங்க. நான் நடிக்கிறது உலக புகழ் பெற போற ஒரு பிரம்மாண்டமான படம்ங்கிறது தெரியாமையே இந்த ஜாக் செல்லி கதாபாத்திரத்துல இன்னொரு மட்டும் உள்வாங்கி அவர் நடிச்சது தான் இந்த கதாபாத்திரத்தோட வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம். இந்த கேரக்டர்ல நடிக்கும் போது இந்த படத்தோட கதையே அவருக்கு தெரியாதாம். 15வது தகவல். இந்த படத்தில் வரும் பெயர்களின் பயணம். கடைசியா ஒரு சின்ன தகவல். அவதார் படத்தோட ஆரம்ப ஸ்கிரிப்ட்ல நம்ம நெய்த்ரி கதாபாத்திரத்தோட, அதாவது ஹீரோயின் கதாபாத்திரத்தோட பேரு சுலேகா அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஜேக் சல்லியோட பேரு ஜோஷ் சல்லி அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த பேர்கள் வந்து அந்த பேண்டரா உலகத்தோட பொருந்தாத மாதிரி இருக்கு, ஏதோ செட் ஆகல அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. அதனாலதான் படம் ஆரம்பிக்கும் போது கடைசியா இந்த கதாபாத்திரங்களுக்கு, அது ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு நெய்த்ரி அப்படின்னும் ஹீரோ கதாபாத்திரத்துக்கு ஜேக் சல்லி அப்படின்னும் பேர் வச்சாரு. இந்த பேர்கள் இன்னைக்கு உலக சினிமா ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு முக்கியமான ஹீரோ ஹீரோயின் பேரா மாறி நிற்குது. ஸோ இந்த படத்தோட வசூல் விவரத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். உலக அளவுல அதிகமா வசூல் செஞ்ச படம் அப்படின்னு யாருக்குன்னா கேட்டோம்னா பல பேரோட பதில் அவதாரம் தான் இருக்கும். இந்த அவதார் படம் கிட்டத்தட்ட $2.9 பில்லியன் மேல அதிகமா வசூல் பண்ணி உலக அளவுல முதல் இடத்தை அவதார் படம் பிடிச்சது. இந்த ரெக்கார்டை அது படைக்கிறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே அதிகமா வசூல் செஞ்ச படம் அப்படிங்கிற ஒரு பெருமை ஜேம்ஸ் கேமரனோட டைட்டானிக் படத்துக்கு தான் இருந்தது. தன்னோட சொந்த படத்தோட சாதனையே இன்னொரு படத்தின் மூலமா அடிச்சு நொறுக்குது ஜேம்ஸ் கேமரனோட இன்னொரு வரலாறு. இந்தியாவில் ஆங்கில படங்கள் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்காத டைம்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளில் டப் செய்யப்பட்டு இந்திய ரசிகர்களையும் தன்வசப்படுத்தினது அவதார் படம் தான். இன்னைக்கும் பல இந்திய ரசிகர்களுக்கு அவதார் படம் ஒரு கல்ட் கிளாசிக் படமா இருந்துட்டு. ஸோ அவ்வளோதான். ஒரு படைப்புக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு, 12 வருஷ கனவு, 12 வருஷ உழைப்பு, அதுவும் தொழில்நுட்பம் வளர்ற வரைக்கும் காத்திருந்த ஜேம்ஸ் கேமரனோட பொறுமை தான் அவதார் படம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லாமல் தன்னோட கனவை, தன்னோட கற்பனையை உலகமே கொண்டாடணும் அப்படின்னு அவர் நினைச்சது இன்னைக்கு சினிமா வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையா பதிஞ்சிருக்கு. இன்னும் அவதார் படத்தை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதிக நேரம் உங்களை போர் அடிக்கக்கூடாதுன்னா ஒரு சில தகவல்கள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னும் அவதார் 2, அவதார் 3 பத்தின வீடியோக்களும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மற்ற சோஷியல் மீடியா பக்கங்களில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு சுவாரஸ்யமான படத்தோட தகவல்களோட நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் நரேஷன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.